அருமையான மக்களே, நம் பாதுகாவலர் தூய சருசருடைய திருநாளை கொண்டாடும் வண்ணமாக முதல் நாளிலே இந்த கொடியேற்று இந்த விழாவை நாம் துவங்குகின்றோம். துவங்கப்படுகின்ற இந்த கொடியேற்ற நிகழ்விலிருந்து வாழ்க்கை முழுவதுமே இது ஒரு துவக்கம் வெற்றி துவக்கமாக இருக்கும் வண்ணமாகத்தான் நம் அச்சிட்டு இதை துவங்கியிருக்கிறோம். எனவே நம் அனைவருமே இணைந்து இந்த வழிபாட்டினை பங்கெடுப்போம்.
தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆண்டு நமக்கு உதவி உண்டு ஜெபிப்போமாக. இறைவா, மக்கள் தங்கள் பாதுகாவின் திருநாளை கொண்டாட கொடி அர்ச்சித்து புனிதப்படுத்தியர்களும் இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல உள்ளங்களும் விண்ணோக்கி உயர்த்தப்பட வண்ணமாக இந்த நவநாட்கள் இக்கொடியை காணும் அனைவரும் உன் திருமண இயேசுவின் தூய இதயத்தையும் எங்கள் பாதுகாவலர் தூய செபஸ்தியாரை நினைவு கூர்ந்து அவரது முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர் ஆவார்களாக. ஆண்டவராய் கிறிஸ்து வழியை மன்றாடுகின்றோம். பரலோகத்தின் பிதாவே, உம்மை தேடி வந்தேன் சுமை தேரும் அம்மா, உலகாடும் தாயே அருள் தாரும் அம்மா, உலகாடும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தேரும் அம்மா, உடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் நீர் தவித்த கப்பலை காத்தாய். உடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் நீர் தவித்த கப்பலை காத்தாய். பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய், பொருள் கொண்ட சீமையில் சுமை தீரும் அம்மா. செபஸ்தியார் திருத்தலமே வந்தோம் அம்மா, நாம் கேட்கின்ற வரம் கொடுக்கும் புனிதர் அம்மா. செபஸ்தியார் திருத்தலமே வந்தோம் அம்மா, நாம் கேட்கின்ற வரம் கொடுக்கும் புனிதர் அம்மா. நித்தம் என் நெஞ்சத்தில் நினைவெங்கிலும் என் அன்பில் நிழலாடுதே புனிதரே. செபஸ்தியார் திருத்தலமே வந்தோம் அம்மா, நாம் கேட்கின்ற வரம் கொடுக்கும் புனிதர் அம்மா. நாளும் எந்த நாளும் உந்தன் நாமம் எந்தன் கீதம், வேதம் அன்பின் வேதம் உம்மில் வாழும் காலந்தோறும். நாளும் எந்த நாளும் உந்தன் நாமம் எந்தன் கீதம், வேதம் அன்பின் வேதம் உம்மில் வாழும் காலந்தோறும். புனிதரின் நாமம் மனதினில் எந்நாளும் மனப்பாரம் தீரவே, புனிதரை நாடினோம். செபஸ்தியார் திருத்தலமே வந்தோம் அம்மா, நாம் கேட்கின்ற வரம் கொடுக்கும் புனிதர் அம்மா. நெஞ்சம் அன்பின் நெஞ்சம் உம்மில் தஞ்சம் கொள்ளும் மஞ்சம், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்னை கொஞ்சம் அன்பர் நீரே. நெஞ்சம் அன்பின் நெஞ்சம் உம்மில் தஞ்சம் கொள்ளும் மஞ்சம், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்னை கொஞ்சம் அன்பர் நீரே. அருள் நீரே அழிதரே, அழகினல் புனிதரே, இந்த மனிதன் காக்கவே உந்தன் அருளை பொழிவாயே. செபஸ்தியார் திருத்தலமே வந்தோம் அம்மா, நாம் கேட்கின்ற வரம் கொடுக்கும் புனிதர் அம்மா. இயேசுவின்
எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே உந்தனால் சீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே உந்தனால் சீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே இறைவனுக்கு இதயம் உண்டு அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு இறைவனுக்கு இதயம் உண்டு அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு மீண்டும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு என்றும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே உந்தனால் சீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிறைவேறுமே கடவுளின் கருணை உண்டு அந்த கருணைக்கு உருவம் உண்டு கடவுளின் கருணை உண்டு அந்த கருணைக்கு உருவம் உண்டு அவர் உருவத்தில் ஒளித்திடும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகை உண்டு அவர் உருவத்தில் ஒளித்திடும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகை உண்டு இயேசுவின் இருதயமே எங்கும் இறங்கிடும் அருள்மயமே உந்தனால் சீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே அந்த பரலோக வாழ்வு உண்டு பாவிக்கு பொறுத்தலுண்டு அந்த பரலோக வாழ்வு உண்டு நாங்கள் கூவிடும் குரலை கேட்பதற்கு இந்த கோவிலில் செய்வம் உண்டு நாங்கள் கூவிடும் குரலை கேட்பதற்கு இந்த கோவிலில் செய்வம் உண்டு இயேசுவின் இருதயமே எங்கும் இறங்கிடும் அருள்மயமே உந்தனால் சீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறும் வானுயர் வாழ்த்து வண்ணமாக இப்பொழுது கொடியேற்றப்படுகிறது. அனைவரும் கரவோசை எழுப்பி இந்த மகிழ்ச்சியை பங்கெடுப்போம். எல்லாரும் கரங்களை வைத்து புனித செபஸ்தியாரை வாழ்க, கவலைகளை கரைக்கும் புனித செபஸ்தியாரை வாழ்க, கல்லூர் பாதுகாவலரை புனித செபஸ்தியாரை வாழ்க, புனித செபஸ்தியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்புக்குள்ளே இப்போது பாடல் குழுவினர் வருகை பாடல் பாட திருப்பலி ஆரம்பமாகிறது. அதற்காக நாம் அனைவரும் ஆயத்தம் செய்வனமாக அனைவரும் ஆலயத்துக்குள்ளே சென்று நாம் இந்த திருப்பலியில் பங்கேற்க நம்மை தயாரிப்போம்.
வேளையில் அவர்களை கலக்கும் ஆட்சி கலவரத்தில் செபஸ்தியாரின் வெளியேற்ற நிகழ்வின் வழியாக இறையாசிரியை நாடி தேடி வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அகமும் முகமும் மலர வாழ்த்துகிறோம். இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுவோம். வெள்ளியிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்னும் இறை வார்த்தையை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். பிரான்ஸ் தேசத்தில் பிறந்து விசுவாசத்தை காத்து அரசரை எதிர்த்து துன்பப்படுகிறவர்களுக்கு ஆதரவாய் இருந்து விசுவாசத்தில் வளர்ந்தவர்களை ஊக்குவித்து இறைவனுக்காக தன் இன்னுயிரை தந்த இறைவனின் திருக்குலத்தை தன் வாழ்வில் நிறைவேற்றியவர் நம் புனிதர். வாழும்போது புதுமைகள் புரிந்து கடவுளின் பிள்ளைகள் பாவம் செய்வதில்லை என்பதை உணர்த்தியவர். அவரின் வழியில் பின்பற்றும் நாமும் இறை திருக்குலத்தை வாழ்வில் இருந்து வாழ்வோம். துன்ப நேரத்தில் இறைவன் துணை பெறுகிறோம். இதை தரம் பற்றி எல்லா வேளைகளிலும் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இறை விசுவாசத்தை காத்து இறைவன் நடக்க அருள் பெருகி இணைவோம். இறைவனின் திருப்பதி எல்லாம் வல்ல இறைவனும் நிறைவான நிலையான வாழ்வு நமக்கு செல்வதாக. Amen.
நாம் விழுந்தவர்களை பரிந்துரையும் உமதற்காக துன்பங்களை கையேற்றுக்கொள்ளும் முழு வலிமையோடு எங்கள் வாழ்வோம் உண்மை மட்டுமே நோக்கி பயணம் செய்யும் அறிவீராக. எங்கள் அன்பர்களாகிய கிறிஸ்து வழியாக உங்களை மன்றாடுகின்றோம். இதுவே நாம் அவர் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி சாய்க்கிறார் என்று நமக்கு தெரியும். எனவே நாம் அவரிடம் கேட்டவற்றை பெறுவோம் என்னும் உறுதி நமக்கு உண்டு. பாவம் செய்வோர் சாவுக்குரிய பாவம் செய்யவில்லை என்று கண்டால் அவர்களுக்காக கடவுளிடம் வேண்டுதல் செய்ய வேண்டும். கடவுளும் அவர்களுக்கு வாழ்வு அருள்வார். சாவுக்குரிய பாவம் உண்டு, அப்பாவத்தை செய்வோருக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும் என நான் சொல்லவில்லை. தீச்செயல் அனைத்துமே பாவம், ஆனால் எல்லா பாவமும் சாவுக்குரியவை அல்ல. கடவுளிடமிருந்து பிறந்தோர் பாவம் செய்வதில்லை என்பது நமக்கு தெரியும். ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறந்தவர்களை அவர் பாதுகாக்கிறார், தீயோன் அவர்களை தீங்குவதில்லை. நாம் கடவுளை சார்ந்தவர்கள், ஆனால் உலகனைத்தும் தீயோனின் பிடியில் இருக்கிறது, இது நமக்கு தெரியும். இறைமகன் வந்து உண்மையான இறைவனை அறிந்து கொள்ளும் ஆற்றலை நமக்கு தந்துள்ளார், இது நமக்கு தெரியும். நாம் உண்மையான இறைவனோடும் அவர் மகன் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழ்கிறோம். இவரே உண்மை கடவுள், இவரே நிலை வாழ்வு. பிள்ளைகளே, சிலை வழிபாட்டை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 27 தொடங்கி 30 முடிய. யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 27 முதல் 30 முடிய உள்ள உயிருள்ள வார்த்தைகள். இயேசுவும் அவர் தம் சீடரும் யூதேய பகுதிக்கு சென்றனர். அங்கே அவர் அவரோடு தங்கி திருமுழுக்கு கொடுத்து வந்தார். யோவானும் சலீம் என்னும் இடத்துக்கு அருகிலுள்ள ஐனேனியாவில் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஏனெனில் அங்கு தண்ணீர் நிறைய இருந்தது. மக்கள் அங்கு சென்று திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். யோவான் சிறையில் அடைக்கப்படும் முன் இவ்வாறு நிகழ்ந்தது. ஒரு நாள் யோவானின் சீடர் சிலருக்கும் யூதர் ஒருவருடைய தூய்மை சடங்கு பற்றி விவாதம் இருந்தது. அவர் யோவான் போய், ரவி, யோர்தான் ஆற்றின் அக்கறை பகுதியில் உம்மோடு ஒருவர் இருந்தாரே, நீரும் அவரை சார்ந்து கொள்கிறேன். இப்போது அவர் திருமுழுக்கு கொடுக்கிறார். எல்லோரும் அவருடைய செல்லினர் என்றார்கள். யோவான் அவர்களை பார்த்து, விண்ணிலிருந்து அகலப்படாதீர்கள். எவரும் எதையும் பெற்றுவிட முடியாது. நான் மெசியா அல்ல, மாறாக அவர் முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று நான் கூறியதற்கு நீங்களே சாட்சிகள். மணமகனுக்கே உரியவர். மணமகனின் குரலோ அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்கிறார். அதில் அவர் பெருமகிழ்ச்சி அடைகிறார். என் மகிழ்ச்சி இது போன்றது. இம்மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது. அவரது செல்வாக்கு பெரிய வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார். ஆண்டவரின் நல்வாக்கு. சந்தோஷம். அருமையான மகளே, இன்னைக்கு நமது பாதுகாவலர் தூய செபஸ்தியார் திருநாளை முன்னிட்டு நாம் கொடியேற்றி மகிழ்ச்சியோடு இங்கே அமர்ந்தோம். அமைதியா நிறைவா இருக்கீங்களா? நிறைவா இருக்கீங்களா? குறைவா இருக்கீங்களா? நிறைவா இருக்கு. எதனால் நிறைவா இருக்கு? எது ஒன்று நிறைவு தரும்? உலகத்திலே திருப்தி அடையாத ஒரு ஜீவன் இருக்கு. மனுஷன் கோழி சொல்லுவாங்க. கோழி எப்போ வந்தாலும் ஜீவன் இருந்தே இருக்கு. ராத்திரி கூட 11 பார்த்தோம்னா ராத்திரி கூட அந்த வெளிச்சத்தில் கோழி வந்து செய்யும். அந்த வண்டிகளை பொறுக்கி இருந்தே இருக்கும். அதே போலதான் மனுஷனுடைய மனசும் இருந்துட்டே இருக்கு. நிறைவடையவே எப்போ மனசு நிறைவடையும்? ஒரு காலத்துக்கு 2 நடந்து போறவனுக்கு எதுவும் ஆசைப்படுவான்? சைக்கிள். சைக்கிள் வச்சிருந்தவன் பைக். பைக் வச்சிருந்தவன் கார். கார் வச்சிருந்தவன் 2 முடியாது. இப்படி மனுஷனுடைய ஆசை என்பது படிப்படியா கூறிக்கிட்டே போயிருக்கக்கூடிய ஒன்று. எப்போ நிறைவடையும் நினைக்கிறீங்கன்னா அடையவே அடையாது. இன்னைக்கு ஒரு நிறைவை பற்றி தான் சிந்திக்க போறோம். நிறைவை பற்றி தான் நாம் சிந்திக்க போறோம். இன்னைக்கு இந்த திருவிழா மூலமாக செபஸ்தியார் நிறைவடைவாரா? செபஸ்தியார் நிறைவடைவாரா? கடவுள் மட்டும் வாங்கி எடுக்கிறார். நிறைவடைவாரா? இப்போ தைரியம் சொல்லிய சும்மா சொல்லி வைப்பேன் அப்படியா? நிறைவடைவது இல்லையா? நிறைவடையணும், நிறைவு அடையணும். ஏன்னா அவருடைய நம்ம நிறைவடைச்சிருக்கோம். அது நம்ம நிறைவடைச்சிருக்கோம். ஆனா நிச்சயமா இந்த நிறைவை நாம் சற்று அலசி பார்த்தோம் என்றால் அதுதான் சில விஷயங்கள், சில விடயங்கள் இருக்கிறது. என் மகிழ்ச்சி இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். கடவுளை நமக்கு சொல்லியிருப்பது
என் மகிழ்ச்சி நிறைவேறவும் அந்த மகிழ்ச்சி உங்களில் நிறைவேறவும். அப்படின்னா செபஸ்தியார் இன்னைக்கு மகிழ்ச்சி அடைவார் அப்படிங்கிறது உண்மையானா, நிறைவடைவார் என்பது உண்மையானா, நம்ம யாரும் நிறைவேற்றணும்? மக்களை நிறைவேற மற்றவங்களை நிறைவடைய வைக்கணும், மற்றவங்களை மகிழ்ச்சிப்படுத்த வைக்கணும், மற்றவங்களுக்கு நாம் ஆசிரியராக இருக்க வேண்டும். இவ்வாறு ஆசிரியராக நாம் இல்லை என்றால் நிச்சயமாக யார் மகிழ்ச்சி அடைய மாட்டார்? சிவசேனை மகிழ்ச்சி அடைய மாட்டார். கடவுள் எதை பார்க்கிறார்? அகத்தை பார்க்கிறாரா, முகத்தை பார்க்கிறாரா? அகத்தை தான் பார்க்கிறார். என் மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க போய் எதை பார்க்கிறீங்க? முதல்ல தான் பார்க்கிறீங்க. தப்பா நினைச்சாங்க. பெண்களை பார்க்கும்போது ஏதாவது ஃபவுண்டேஷன் போட்டு லிப்ஸ்டிக்லாம் அடிச்சு கண்மையெல்லாம் லைனர்லாம் போட்டு அவங்க அப்படி இவங்க ஸ்டைல் இப்படி. மாப்பிள்ளை பார்த்தா இங்க 4 கோடு, இங்க 4 கோடு. இன்னைக்கு இந்த மாப்பிள்ளை பார்த்தா கோடு கூட இல்லை, ரோடு கோடு மட்டும் இல்லை, காடி வர்றது. ஒரு இடத்துல காடி வர்றது என்ன அர்த்தம்? லவ் பெயிண்ட், லவ் தேவதாஸ். தேவதாஸ் காலத்துல காடி வச்சு இந்த லவ் பெயிண்ட் போல இன்னைக்கு அன்னைக்கு அப்படி இருந்துச்சு. இன்னைக்கு தாடி வளர்ந்தா இருந்து ஃபேஷன். ஒரு பிள்ளை கேட்டேன் மந்திர சொல்லி வரும்போது, நீ நல்லா இருக்கா, நல்லா இருக்க, சோப்பா இருக்கா, ஆனா வீட்டுக்காரர் வந்து நல்லா இருக்கா, ஆனா தாடி வளர்த்துருக்காங்க, அதை கட் பண்ண சொன்னாங்க, அதை கட் பண்ண சொன்னாங்க அப்படி சொல்றதுக்கு என்ன சொல்லி நினைக்கிறீங்க? அதான் ஃபேஷன், அதான் ஃபேஷன். அவனுக்கு காலத்திற்கு ஏற்ப மாற்றங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது என்பது உண்மை, மாறிக்கொண்டது உண்மை. ஆனால் ஆன்மீக வாழ்விலே இப்படிப்பட்ட மாற்றங்கள் தேவை. ஆனால் அந்த மாற்றங்கள் கரைந்து போய்விடக் கூடாது, அல்லது குறைந்து போய்விடக் கூடாது. அப்படி என்றால் இன்று நம்ம செபஸ்தியார் நிறைவடைவார் என்பது உண்மை என்றால் நாம் செயல்பாடுகள் நிறைவை கொடுக்க வேண்டும், நம் செயல்பாடுகள் நிறைவை கொடுக்க வேண்டும். இல்லை அப்படின்னா இந்த நிறைவை எந்த அளவில் நடத்த போகின்றோம், இந்த நிறைவை எந்த அளவால் நடத்த போகின்றோம்? முதலாவதாக தூய செபஸ்தியாரிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம், உறுதிப்படுத்துகிற ஒரு தானம், உறுதிப்படுத்துகிற ஒரு தானம். யாரை உறுதிப்படுத்துவது? செபஸ்தியார் உறுதிப்படுத்தினாரா? செபஸ்தியார் உறுதிப்படுத்தினாரா? விசுவாசத்தில் தளர்ந்தவர்களை விசுவாசத்தில் தளர்ந்தவர்களை செபஸ்தியார் உறுதிப்படுத்தினார். எனவே தான் அவர் கொல்லப்பட்டார். கொல்லப்பட்டதற்கு அடிப்படை காரணம் அவர் ஒரு கிறிஸ்தவன் என்பதை அறிந்த மன்னன் அவரை கொல்ல ஆணையிடுகிறார். ஆனால் அதற்கு முன்னால் விசுவாச தளர்வுகள், இன்னும் கிறிஸ்துவை பெற்றிருக்கிற கொள்கைகளிலே தளர்வுகள், இன்னும் பல வெறுப்புகள், இவையெல்லாம் மக்கள் தோன்றிருக்கிறது. ஏன்னா வேத கலாமனை வருகின்ற பொழுது நமக்கு நல்லா தெரியும். அதான் ஒரு ஜெபக்கூடத்துல ஆண்டவரை வாரும், ஆண்டவரை வாரும், ஆண்டவரை வாரும் கத்துனாங்க, பாட்டு பாடுனாங்க. அப்ப அந்த நேரத்தில் பார்த்து இந்த கிறிஸ்தவ விரோதிகள் துப்பாக்கி வந்தாங்க, துப்பாக்கி உள்ள வந்துருக்காங்க. உள்ள வந்து மிரட்டி ஆண்டவரா கத்துனது யாரு அப்படின்னு கேட்டாங்க. அப்போ உடனே சில இருந்தாங்களா அங்க பாட்டு பேசுறாங்க கைகாட்டி, இவங்க தான் ஆண்டவரை வாரும் ஆண்டவரை கத்துனாங்கன்னு சொல்லி அங்க கேட்டாங்க. உடனே அவங்கள பார்த்து போயிட்டு சுற்றுமை யார் பாடணும் கேட்டாங்க. இவங்க சொன்னாங்க மகிழ்ச்சி சொன்னாங்க. யாரு பங்குச்சாமி தான் என்ன இருந்தாரு, ஆண்டவரை வாரும் ஆண்டவரை வாரும் சொன்னாங்க. பங்குச்சாமி துப்பாக்கி கட்டி யார் சொன்னா அப்படி சொல்லும் போது அங்க இருக்கிற உபதேசியார் இருக்கிறாரு, பங்குச்சாமி காட்டுகிறார். இப்படி ஒவ்வொருத்தர காட்டு கடைசியில அங்க இருக்கிற பையன் சொன்னா, நான் தான் சொன்னேன் தைரியமா சொன்னான், நான் தான் சொன்னேன். உடனே உங்க அம்மா அப்பா எங்க, உங்க அம்மா அப்பா எங்க கேட்ட உடனே அவன் சொன்னானா, நீ உள்ள வரும்போது முதல் வெளியே உடனே யாருன்னா எங்க அம்மா. ஆண்டவரை வாரும் கத்துவது எழுது, துப்பாக்கி கொண்டு விரட்டும் போது
ஆண்டவருக்கு வாழ்வது நாம் படிக்கணும் இல்லையா? ஆண்டவருக்கு அப்புறம் உறுதிப்பாடு எங்க இருக்குது? அப்ப கிறிஸ்தவ விசுவாசம் உறுதிப்பாடு எங்க இருக்கிறது? இல்ல, பேச்சு. ஆனால் இன்னும் செய்ய வேண்டியது என்னவென்று அறிந்த பொழுது ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருப்பது, ஒருவருக்கொருவர் உதவியாக இருப்பது, ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொள்வது, ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துவது. அருமையானவர்களே, இந்த உலகத்துல சிரிக்க தெரிந்த நிறுவது, உலகத்திலே சிரிக்க தெரிந்த நிறுவது சொல்லி யாரும் சொன்னாங்க? சரி, சொல்றது பயமா இருக்கு. நாகராஜன் சொல்லிட்டாரு, நம்ம சொல்லிட்டாரு. நம்ம யாருதான்? மேன்ஸ் சோசியல் அனிமல் மிருகம். ஆனா ஒரு வித்தியாசம், மிருகத்துக்கு நமக்கு ஒரு வித்தியாசம். மிருகம் சிரிக்காது, நம்ம தான் சிரிக்க தெரிந்த மிருகம். யாருதான்? ஆனா நீங்க எங்க இருக்கிறோம்? நமக்கு வேண்டாத வரும்பொழுது, வேண்டாத தூரம் வரைக்கிற பொழுது எப்படி கேட்கிறீங்க, எப்படி நடக்கிறீங்க? அவ அங்க வந்தா அங்க வந்து ஏற கோணம் பண்ணி இல்லையா? அவ அங்க வரும்பொழுது அது வரைக்கும் எச்சி எல்லாம் இல்லாத ஒரு எச்சி அப்படின்னு அதனாலே இதற்காக கடவுள் மனிதனை படைக்க இல்லை. அப்போ ஒருவரை ஒருவர் அரவணைத்துக் கொள்ளும் தான் கடவுள் மனுஷனை படைத்திருக்கிறார். அவருக்கு சாயலாக படைக்கப்பட்டிருக்கிற உண்மை என்றால் மனிதன் தனியாக இருப்ப நல்லதல்ல, ஒத்த துணையாக மனிதனை ஏற்படுத்தி கொடுத்து, பெண்ணை படைத்து ஏற்படுத்தி கொடுத்து ஒன்றாக நன்றாக வாழ்கின்ற சொல்லி குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் என்றால், பிரியமானவர்களே, நாம் ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாகவும் இருப்பதற்காகத்தான் என்பதை என்ன மாற்றிக்கொள்ளவில்லை. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் இன்று செய்ய வேண்டியது ஒருத்தர் சிரிப்போம், புன்னகை போக்குவோம். என்னை புன்னகை போக்கின்ற பொழுது, புன்னகை இங்கிலீஷ் என்னது? ஸ்மைல். ஸ்பெல்லிங் சொல்லுங்க. சூப்பர். கைதட்டுங்க. SMILE. அந்த S எடுத்து இந்த பக்கம் போடுங்க. மைல்ஸ். சுமைலுக்கு இருக்க S எடுத்து இந்த போட்டா மைல்ஸ். அப்ப அர்த்தம் என்ன? சிரிக்கிற பொழுது மைல் கணக்கு நோய் வருது. பேய் வருது. இந்த பேய் வருது, நோயும் வருது. மைல் கணக்கு ஆரோக்கியம் வளருது. உடலில் நல்ல பகைமையெல்லாம் அழிக்கப்படுது. அன்புக்குரியவர்களே, நீ சிரிக்கிற பொழுது உங்களை பார்த்து சிரிக்கிறேன்னு சொன்னா நட்டை யாருக்கு? எனக்கு நட்டம் எனக்கு இல்லையா? நீங்க சிரிக்கிற பொழுது நான் சிரிக்கிறேன், ரெண்டு பேருக்கும் சந்தோஷம், ஆரோக்கியம் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நிறைய காலை எழுந்த உடனே நீங்க தொலைக்காட்சி வீடுல பார்க்கறது இந்த ஜோசி, இந்த ராசி பலன், இந்த ராசிக்காரர்களுக்கு இது கிடையாது. பாய்க்க பார்க்கலையா? பரவாயில்லையே, பாராட்டணும். பேப்பர் எடுத்து ராசி பலன் பார்க்காத அதிகம். பேப்பர் எடுத்த உடனே அங்க ராசி பலனை பார்த்து அவன் சொல்றத பார்த்து வாழணும் ஆசைப்பட்டாலும் அதிகம். ஆனா கடவுள் நம்பிக்கை இருக்குது இல்லை, இன்னைக்கு செஞ்சுலாம் காலையில இருந்து பார்ப்பாங்க, நல்லா நடைபெற்று போறாங்க. அவங்க ஒருத்தர் பேசுறது உனக்கு எவ்வளவு, எனக்கு இவ்வளவு, எது சுகர். நான் டெஸ்ட் பண்ண போனேன், எனக்கு 250. நான் டெஸ்ட் பண்ண போனேன், எனக்கு 190. இந்த சுகர் தான் எனக்கு என்னாச்சு? பேப்பர்ல புரிஞ்சான். இந்த சுகர் இதுதான் நிறைய பேசிட்டு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற எண்ணம் இருவருக்கும் இருக்கிறது, மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் இந்த ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய பல வழிகளை நாம் எடுத்துக் கொண்டு வருகிறோம் என்பது உண்மை. எனவே அன்புக்குரியவர்களே, ஒரு சில உதாரணங்களை வைத்துக் கொண்டு ஒன்று இந்த ஆபிரகாம் லோத்
ஆபிரகாம் லோத் 2 பேரும் அண்ணன் சகோதரர், 2 பேரும் சகோதரர்கள். ஆனா பெரிய பணக்காரங்க, நிறைய காரணங்கள் வச்சிருக்காங்க, நிறைய வேலைக்காரங்க அவங்களுக்கு நினைப்பதற்காக இருக்கிறாங்க. ஆனா இந்த ஆபிரகாம் காமனை பணியாளர்களுக்கும் லோத்தின் பணியாளர்களுக்கும் இடையில சண்டை, 2 பேருக்கும் சண்டை. இவனுக்கு சண்டை வரல. நம்ம நல்லா இருந்தாலும் நம்ம கெடுக்கிறதுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க? 4 பேர் இருப்பான், 4 பேர் இருப்பான். இது சொல்ல போனா கிறிஸ்து எந்த வீட்டுக்கு சென்றாலும் என்ன செய்கிறார்? கிறிஸ்து எந்த வீட்டுக்கு சென்றால் எல்லாரும் விட்டு கொண்டு வரணும். கிறிஸ்து எந்த வீட்டுக்கு சென்றால் என்ன செய்கிறார்? போய் நல்லா சாப்பிட்டு அந்த மற்றவங்களா வாகனம் சொல்லுவாளே, 1 கோடி எவ்வளவு? 1 கோடி பார்த்த மாதிரி கேட்கணும்னு சொல்லுவாங்க. சரி, அப்ப கிறிஸ்து எந்த வீட்டுக்கு சென்றால் அங்கீசர் வந்தா உண்மையா பையா? ஒரு சில உதாரணத்துக்கு போவோம். பேதுருவின் மாமியார் வீட்டுக்கு இயேசு சென்றார். அங்க இருக்கிறாரு, காய்ச்சலை குணப்படுத்தி வந்தார். சக்கை வீட்டுக்கு சென்றார். என்ன செய்தார்கள்? மீட்பை கொடுத்து விட்டு வந்தார். காணாவுக்கு போனார். அங்கு தண்ணீரை ரசமாக்கி விட்டு வந்தார். இப்படி இயேசு எந்த வீட்டுக்கெல்லாம் சென்றாரோ அந்த வீட்டுல என்ன செய்யாம நன்மை செய்யாமல் வரவில்லை. நம்ம எந்த வீட்டுக்கு போனாலும் என்ன நடக்குது? என்ன நடக்குது? இல்லையா? ஊர் பேசு, ஒருத்தர் கெடு, அவா அப்படி என்ன அப்படி கதை பேசு. ஆமா இல்லையா? எல்லாம் அட்ஜஸ்ட் விட்டாரு முடியாது. கடைசியில நல்லா இருக்கிற வீட்டுல 2 ஆக்கி 2 4 ஆக்கி 4 8 ஆக்கி பிளவுபடுத்திட்டு வருவதால் ஒரு வேலையாக இருக்கிறது. அதுதான் இருக்கிறது. எனவே சில குடும்பத்துல சில கிராமத்தில் பேருந்து தீ கொடுத்தி, என்ன கொடுத்தி? தீ கொடுத்தி. இங்க போயிட்டாருன்னா தீ கொடுத்தா நினைச்ச மாட்டா, வரவே அதுவே நாம் இன்று நம்ம புனிதருடைய பாதுகாப்பு வாழ்கின்ற நாம் எந்த இடத்திற்கு சென்றாலும் என்ன செய்ய கூடாது? நன்மை செய்யாமல் வரவே கூடாது. உங்களிடந்து ஒரு தீமை, உங்க பேச்சாலும் உங்க செயலாலும் ஒரு தீமை வந்தது என்றால் நம்ம யார் பக்கம் இருக்கிறோம்? அல்லாஹ்வின் பக்கம் இருக்கிறோம். ஆண்டவர் பக்கமா இல்லை. எனவே திருவிழா இருக்குன்னா யார் பக்கத்துல இருக்கணும்? ஆண்டவர் பக்கத்துல இருக்கணும். அப்ப ஆண்டவர் பக்கத்துல இருக்குன்னா ஆண்டவர் தான் மனுஷன் செயல்பட வேண்டும். எனவே நாம் கூட எந்த இடத்திற்கு சென்றாலும், எந்த வீட்டுக்கு சென்றாலும், எந்த யாரை சந்தித்தாலும் நாம் நன்மை செய்கிற மனநிலை கொண்ட மக்களாகத்தான் இருக்க வேண்டும். அதனால் சிலர் செய்தார். எந்த நிலையிலும் அவர் யாரை பழித்துரைக்கவில்லை, யாரை குற்றப்படுத்தவில்லை. மாறாக உடனிருந்தார், உற்சாகப்படுத்தினார், ஊக்கப்படுத்தினார், விசுவாசத்தை அவர்களை வளரச் செய்தார் என்பதை எந்த மாற்றம் கருத்து வேண்டும். சரி, விட்ட கருத்து ஆபிரகாம் லோத். அங்க ஆபிரகாம் லோத் அங்க இடையில அங்க வருகின்ற போது ஆபிரகாம் பெருந்தன்மையை சொல்வார். பெருந்தன்மையா சொல்ல லோத்தை பார்த்து, லோத்து நம்ம 2 பேரும் நல்லா, நம்ம 2 பேரும் நல்லா இருக்கணும். ஆனா யாருக்கு சண்டை வருது? சொல்லுங்க, நம்ம பணியாளர்களே சண்டை வருது. எனவே நம்ம 2 பேரும் எதை பிரிச்சுவோம்? சொத்தை பிரிச்சுவோம், சொத்தை பிரிச்சுவோம் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் சொல்ற லோத்தும் சரி சொத்தை பிரிச்சுவோம். நமக்கு தெரியும் வீட்டுல சொத்தை பிரிக்கிற பொழுது வரக்கூடிய பிரச்சனை நமக்கு தெரியும். விட்டுக் கொடுக்க முடியாத நிலைனா வெட்டி கொண்டு சென்றவர்கள் அதிகம், விட்டுக் கொடுக்க முடியாதுன்னா வெட்டி கொண்டு சென்றவர்கள் அதிகம். உடன்பிறப்பு ஒரு தாய் வச்சு பிறந்தவர்கள் இங்க ஒரு சரியான ஒரு உதாரணத்தை பார்த்தோம் என்றால் ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்வார், தம்பி உனக்கு எந்த பகுதி வேணுமோ என்ன செய்யுங்க அத எது உனக்கு வேணுமோ அதை என்ன செய்யுங்க சொல்லுங்க, அதை எடுத்துக்கா. கிழக்கோ வடக்கோ தெற்கோ மேற்கோ எது வேண்டுமோ எடுத்துக்கொள். நீ விட்டது மட்டும் நான் செய்வேன், நான் எடுத்துக்கொள்ள சொல்லி ஆபிரகாம் சொன்னவர்கள் காரணத்தினால் அங்கு எந்த பிரச்சனையும் அவர்கள் சந்தோஷமாக சமாதானமாக பிரிந்ததாக விவிலியம் சொல்லி தருகின்றது. எனவே அன்பியானவர்களே, கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் இந்த சொத்து பிரிக்கிறதுல வீட்டுல பார்த்தா அக்கால தங்கச்சிகளுக்கும்
தங்கச்சிக்கும் இந்த நகை பிரச்சனை, ட்ரெஸ் பிரச்சனை இது இருக்கும். எங்க வீட்டுல பிரச்சனை இல்லாம நீ திருவிழா ட்ரெஸ் எடுத்துவீங்க. அவளுக்கு இவ்வளவா, எனக்கு இவ்வளவா. கடைசியில ஒரு ஊர்ல நல்லா தெரியும், தெசமணியில 12ஆம் படிக்கக்கூடிய ஒரு பிள்ளை தூக்கு மாட்டி இறந்து போச்சு. போன பலர் ஒரு 2 மாசம் இதுக்கு வேற ஒன்றும் இல்லை, செல்போன் வாங்கி கொடுக்கிறது. அவங்க வீட்டுல சொல்லியிருக்காங்க, நான் செல்போன் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையிலே இந்த பிள்ளை தங்கள் வீட்டை வாங்கி கொண்டது. அன்புள்ள மக்களே, அப்படி என்றால் இன்று உடன்பிறப்புக்கு உறவுகளுக்கிடையே இப்படிப்பட்ட ஒரு ஒத்துழைப்பும் ஒரு விட்டுக் கொடுக்கிற தரமும் இருக்கின்ற பொழுதுதான் அங்கு சந்தோஷம் இருக்கும். இதை பார்க்கிற கடவுள், இதை பார்க்கிற சர்வசிய மகிழ்ச்சி அடைவார் என்பதே இந்த மாற்றத்திற்கு இல்லை. அன்புக்குரியவர்களே, இரண்டாவதாக நாம் பார்க்க வேண்டும் என்றால் முதலாவது யாரை பார்த்தோம்? ஆபிரகாம், லோத். இரண்டாவதாக பார்த்தோம் என்றால் மாமியார் மருமகை யாரு? யார் சொல்லுங்க? சொல்லுங்க. ரூத் யார் சொன்னா? அங்கே சொல்லுங்க. நம்ம கேட்கணும்ல. அவன் தெரியும், அந்த அம்மா கைவன், மருமகளும் கைவன், இன்னொரு மருமகளும் கைவன். அவளை வீட்டுக்கு போகணும்னு சொல்லிடுவாங்க, அந்த அம்மா போயிடும். ஆனா ரூத் என்ன சொல்லுவா? நீங்க எங்க இருக்கிறீங்களோ அதான் என்னுடைய தாய் வீடு, அதான் என்னுடைய தாய் வீடு. நீ பாருங்க, கல்யாணம் முடிச்சு அடுத்த மாசமே ஒண்ணு உங்க அம்மா இருக்கணும், இல்லைன்னா அம்மா. எத்தனை குடும்பத்தை வெட்டு ஒண்ணு கொண்டிருக்கு. போன முதல் மாசமே தனி கொடுத்தணும். நீ சொல்றாங்க கத்தோலிக்க திருச்சபையில விவாதத்து அதிகமா, கத்தோலிக்க திருச்சபையில விவாதத்து அதிகம்தான். எவ்வளவு மந்திரங்கள், எவ்வளவு பயிற்சி வகுப்புகள், எவ்வளவு போதனைகள், எவ்வளவு குழுக்கள் வைத்து ஆலயத்தில் வைத்து திருமண நடக்கிற சம்பவங்கள் இவையெல்லாம் இருந்தும் கூட இன்று விவாதத்துக்கு அன்புக்குரிய மக்களே, அங்கு சொல்லுவது என்ன? மாமியை பார்த்து உங்க வீடுதான் என் வீடு, உங்களோடுதான் நான் இருப்பேன், எங்கும் செல்ல மாட்டேன் என்று சொல்லி மாமியார் மருமகளை உறவு அந்த உன்னதமான நிலையில் இருந்ததை நாம் பார்க்கலாம். எனவே அன்புக்குரியவர்களே, இன்றும் நமது கிறிஸ்தவ குடும்பங்களிலே இத்தகைய உறவுகள் ஒன்றிப்புகள் இருக்க வேண்டும் என்பதில் என்ன மாற்றம் இருக்கவில்லை. இதை நம்ம உறுதிபட உணர்த்தியவர் நம் பாதுகாவலர் தூய செபஸ்தியர் என்றார். அது நிலையாக இறுதியே ஒரு நிகழ்ச்சியோடு நான் முடித்துள்ள விரும்புகிறேன். ஒரு சிலந்தி வலை, அந்த சிலந்தி வலையிலே ஒரு தவளை போய்விடுச்சு. ஒரு தேரன்னு சொல்லுங்களா, ஒரு தேரன் அது போய்விடுச்சு. அந்த சிலந்தி வலையிலே தவளை போய் விழுந்த உடனடியாக சிலந்திக்கு சந்தோஷம். சிலந்திக்கு சந்தோஷம். என்ன சந்தோஷம்? ஆகா, நமக்கு நல்ல சாப்பாடு சொல்லி மேலிருந்து கீழே விரைந்து வருகிறது. தன் காலை வைத்து எதை காண்கிறது? எதை காண்கிறது? இறுதியிலே அந்த சிலந்திக்கு தெரிகிறது இந்த உணவு நமக்கு ஏற்ற உணவு இல்லை என்று அப்புறம் சென்று விடுகிறது. அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது தப்பு. ஆனா சரியா தெரிஞ்சுன்னா தனக்கு இது ஏற்புடையது இல்லை என்று உணர்ந்த சிலந்தி அவ்வாறு விட்டு சென்றிருந்தது என்றால் தவளை செத்துருக்கும், தவளை செத்து. ஆனால் சிலந்தி என்ன செய்கிறது? தவளை சுற்றி வந்து தாம் உருவாக்கிய அந்த வலையை துண்டிக்கிறது. எவ்வளவு அருமையான ஒரு காட்சி! துண்டிக்கிறது. துண்டித்து தவளை தப்பிவிக்க செய்து தானும் மகிழ்கிறது, தவளை வீடுகளுக்கு செல்ல வைக்கிறது. இந்த ஒரு அற்ப பிராணிகள் கூட தனக்கு தேவையை வருகின்ற பொழுது அது வாழ்வை அழிப்பதற்கு பதிலாக அதை காப்பாற்றி அதற்கு உயிர் பிச்சை கொடுத்து அதை வாழ வைக்கிற ஒரு தனத்தை இருந்தது என்றால் நமக்காக உயிர்விட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பாதுகாவலர் கொண்டும் நமக்காக பாதுகாவலராக இருக்கக்கூடிய ஒரு செபஸ்தியாரை முன்னுதாரணம் கொண்டு வாழ்கிறோம். நம்மால் எந்த தீங்கும்
அடுத்தவருக்கு நிகழக்கூடாது, நம்மால் எந்த துன்பமும் அடுத்தவருக்கு நிகழக்கூடாது என்பதை மனதில் கொண்டு வாழ்கின்ற பொழுதுதான் நான் சொன்னேன், நிறைவு என்பது நமக்கு வரும், நிறைவு என்பது சவஸ்தியாருக்கு கிடைக்கும். எனவே இந்த திருவிழாவின் முதல் நாளிலே இந்த ஒரு சிந்தனை எடுப்போம். ஒன்று, யாரை பார்த்தாலும் என்ன செய்யலாம்? யாரை பார்த்தாலும் சரி, இலவசமா கிடைக்கிறது மக்களே, இலவசமா கிடைக்கிறது. அதை இலவசமா கொடுத்து வாழ்ந்த நீங்கள் வாழ்வீங்க, அடுத்து வாழ்வீங்க. இரண்டாவது, என்ன எந்த நிலையிலும் யாருக்கும் எந்த துன்பமும் வருவிக்க விட மாட்டேன், என்னால் யாருக்கும் எந்த துன்பமும் வருவிக்க விட மாட்டேன் என்கிற ஒரு சபதத்தை நாம் ஏற்றுமாறோம். நிச்சயமாக உங்கள் உடனிருப்பு அடுத்தவருக்கு உற்சாகத்தை கொடுக்கும், உங்கள் உடனிருப்பு அடுத்தவருக்கு தப்பை கொடுக்கும், உங்கள் உடனிருப்பு அடுத்தவருக்கு ஆறுதலை கொடுக்கும். அப்படிப்பட்டதற்காகத்தான் கடவுள் நம்மை படைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ இந்த பணியை தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். மன்றாட்டிற்காக இப்பொழுது எழுந்திருப்போம். நம் தூய சுரசியா தன் காலத்தில் தரப்பட்டிருக்கும் மக்களை பாதுகாத்தார், அவர்களுக்கு உரமாக இருந்தார். எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்களை ஒரு வலிமையாக மாற்றி கொடுத்தார். எனவே நமது வாழ்வில் அவரது பாடங்களை நாம் கடைபிடித்து வாழ்ந்த நிச்சயமாக நமக்கு அருள்பாலிப்பார் என்ற உறுதியோடு நம் தேவைகளை எடுத்து சொல்லி கொண்டாடுவோம். திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் அனைவரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சிறப்புடன் ஆற்றிடவும், மக்களை இன்னும் அதிகமாக இறை நம்பிக்கையில் வளரச் செய்யவும் அருள் தர வேண்டும் என்று இறைவனை மன்றாடுகிறோம். இறைவா, மக்களுக்கு பணி செய்வதே எங்கள் கடமை. உங்களுடைய எம் நாட்டு தலைவர்கள் மக்களுக்காக நன்மனதோடு உழைக்கவும், உழைவுக்கு வாழ்க்கையாளர்கள் சிறந்த திட்டங்களை உருவாக்கவும் அருள் தர வேண்டும் என்று இறைவனை மன்றாடுகிறோம். வானத்துணையும் இறைவா, உம் திருநிறுத்தத்தை கையேந்தி புகழ்ச்சியின் பணியினை ஒப்புக்கொடுக்கும் அருள் தந்தைகளையும் ஆசீர்வதித்து அவர்கள் பணிகளை சிறப்புடன் ஆற்ற துணை செய்யும் எம் ஊரில் பங்கிலும் மறை மாவட்டத்திலும் இதை அழைக்க சொல்கிற உம் அருள் தர வேண்டும் என்று தெய்வாவை மன்றாடுகிறோம். வாழ்வின் முத்தே இறைவா, இளையவர்கள் இறையாசிரியரால் நிறைவு பெற்று இறை நம்பிக்கையில் ஆழமாக வேரூன்றி தங்கள் வாழ்வின் பொன்னான பருவத்தில் முழு முயற்சியோடு உழைத்து வாழ்வில் வெற்றி பெற்றிட மகள் தர வேண்டும் என்று இறைவா உண்மையாடுகிறோம். ஆலய மண்டபத்தின் பணிகள் சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு உத்தியுள்ளதற்காக உமக்கு நன்றி. என் ஊர் மக்கள் மென்மேலும் வளர்ச்சியடையவும் அருள்வளம், உடல் நலம், பொருள் வளம் பெற்று மக்கள் இன்னும் அதிகமாக வழியாக இறைவனை மேன்மைப்படுத்த உம் அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்ம ஒவ்வொருவரும் நினைப்படுத்திருக்கிறோம். அன்பு இறைவா, என் பாதுகாப்பு சமஸ்தியா திருவிழாவின் முதல் நாளில் அனைவரும் கூடி அவரது உரிமை மக்கள் உணர்வுமாக உயர்வான கொடியை சேர்க்கின்றோம். இந்த நாட்களிலே எங்களோடு பயணிக்கும் செல்கின்றோம். இந்த நாட்கள் வருங்கால வாழ்வுக்கு குணமாக இருக்கட்டும், எங்கள் வாழ்வை உறுதிப்படுத்த உண்டாக இருக்கிறோம். அதற்காக நன்றாக இருக்கிறோம். இந்த நாட்களிலே என் பிள்ளைகள் வேண்டுதல்கள் இந்த ஆலயத்திலிருந்து கேட்கப்படும் என் உடன்படும் என் பாதுகாவலர்
செபஸ்தியார் அதை ஒரு கரத்திலே பரிந்துரைக்கிறவர்கள் அதை ஏற்றி செயல்படுத்தி தர வேண்டும் என்று ஆண்டவராக என்று கொண்டாடுகிறோம். அவருடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உங்களுடைய ஆற்றல் இயற்கை செய்கிறேன். நீரே ஆண்டவராக கிறிஸ்துவையால் அவர்களுக்கு பெரிய நம்பிக்கை ஆர்வத்தை கடிதம் கொடுக்கின்றேன். ஆகவே ஆண்டவர்களுடன் சேர்ந்து நாங்கள் மகிமை புகழ்ந்து முடிவிலே பாடுவதாவது. Amen.
தூய்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியாரை குழந்தை நாங்கள் தூய்மைப்படுத்த வேண்டும் நாங்கள் ஆணையம் பார்க்கின்றோம். இவ்வாறு நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவைகளுக்கு மாற்றமாக அவர் மாணவர்களும் நம்ம நம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை விட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறுகிறார். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையெழுத்தப்படும் என்
I am blessed. ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி பார்த்துக்கிறேன். ஏராளமான ஆசீர்வாதங்களை கடவுள் இருக்கிறார். அந்த வாயிலிருந்து வாழ்விலை சொல்ல வேண்டிய ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற ஒரு வார்த்தை. ஒருத்தர் பார்த்து ஆசீர்வதித்து சொல்லுங்க, ஒருத்தர் பார்த்து நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் சொல்லுங்க. நல்ல கைகள் கொடுத்திருக்கிறார், நல்ல காலை கொடுத்திருக்கிறார், நல்ல கண்களை கொடுத்திருக்கிறார், நல்ல வாழ்க்கை தந்திருக்கிறார், வாழ்க்கை துணை தந்திருக்கிறார். இதற்கெல்லாம் நன்றி செலுத்த ஆதரவு வேண்டும். என்ன சொல்லுங்க, உன்னை கெட்டினால் எப்படி இருந்தாலும் தந்து கடவுள். எனவே இவ்வாறு இத்தகைய வாழ்க்கையை இறைவன் நமக்கு தந்திருக்கிறாரே, அத்தகைய எண்ணத்தோடு புகழ்ந்து கடவுளை போற்றிக் கொள்வதமாக பக்கத்தில் சிறப்பை சொல்லுவோம். வாழ்வதில் எல்லா தொல்லைகள், தீயவனுடைய சேட்டைகள், நல்லதையும் தொல்லைகள், சூழ்நிலைகள் மற்றும் பல்வேறு தீமைகள் அனைத்து பிள்ளைகளை காக்க வேண்டுமாய் சொல்லியிருக்கிறார். அந்த சபையை கொடுத்திருக்கிற வாழ்வுக்கு தேவையான அமைதியை நான் வாழ்வதற்கும் அனுபவிப்பதற்கும் எத்தனை தடைகள் வாழ்வில் இருக்கின்றன. செபஸ்தியார் நம்பிக்கைக்கு எதிரானவர்கள் தடை அவர் மேற்கொண்டு அது மூலமாக உலக சாட்சி வாழ்வார்கள். அதே போல இந்த அறிவு அமைதியை பெறுவதற்கு நாங்கள் அருதேற்ற மக்களாக இருந்தாலும் கூட அந்த அமைதியை அனுபவித்து வாழ்வதற்கு ஏற்ற மக்களாக எங்களை மாற்றுகிறார்கள். என்றென்று ஆட்சி செய்கிறவர்களே, ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. சந்தோஷமா சொல்லமா சும்மா பாத்தீங்களா சொல்லுறது சமாதானம் நீ யாருக்கு ஆனா முதல்ல பார்த்து கடவுளுடைய சமாதானத்தை மகிழ்ச்சியோடு வைத்திருக்கோம். சமாதானம்
சந்தோஷமாக ஆசீர்வாதமாக நம்மை பாதுகாவல் கவலையிருக்கிற இந்த சந்தோஷத்தை கொடியேற்று பெருவிழா நிகழ்ச்சிக்கின்றோம். மிக சிறப்பாக இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. இந்த முதல் நாள் திருவிழா நல்வாழ்வுகளை நம்மை பெருவிழத்தை அவர்கள் சார்பாகவும் அருள் சகோதரி அவர்கள் சார்பாகவும் பங்கு தந்தை சார்பாகவும் உங்களுக்கு பெருமையை சோடு தெரிவித்துள்ளேன். கைகட்டி இந்த 2024 ஆண்டு வளம் குறைக்கிற ஆண்டாக, செல்வ செழிப்பு நிறைந்த ஆண்டாக, மகிழ்ச்சியை ஆண்டாக, சிரிப்பு புன்னகையெல்லாம் நிறைந்த ஆண்டாக, சந்தோஷத்தை அதிகமாக தருகிற ஆண்டாக கண்டிப்பாக இருக்கும் என்பதை நம்பிக்கையோடு உங்களுக்கு ஆசீர்வாதமாக தருவதும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்போடு மிக சிறப்பாக நிகழ்ச்சி இங்கு வந்து வழங்கி தாண்டி மிக சிறப்பாக நம்மை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி மிக சிறப்பான விதத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் பெருத்த வைஷ்ணவ பாபாளர்கள் தந்தையவர்கள் என்றும் இளைஞராக இருக்கிறார்கள். நான் பல சொல்ல கேட்டிருக்கேன். இன்றைக்கு கூட மலை குணப்படுத்தல் நான் போயிட்டு வந்து ஒரு தந்தை சொன்னார், அப்படியே இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அது காரணம் அவர்கள் எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கிறது, பல்வேறுமான வேலைகளை செய்வது, மிகவும் ஆர்வத்தோடு எங்கிருந்தாலும் சரி அவர்கள் வழக்கங்களை வட்டார முதலீட்டுவாக இருந்தார்கள், அளவுக்குள்ளே பங்கு தந்தையாக இருந்தார்கள். மலைக்கல்வி பணிக்குழு செல்லலாம். இந்த பக்கமெல்லாம் நாம் மலைக்கல்வி கற்றுக்கொண்டு முடிந்தால் தந்தையவர்கள் எங்கள் பகுதி முழுவதுமாக தூத்துக்குடி மலை மாவட்டம் முழுவதுமாக ஓடி அங்கு பள்ளி இப்படி எல்லா இடங்களிலுமே மலைக்கல்வி அவர்கள் போட்டாங்க. தந்தையவர்கள் மலைக்கல்வி இயக்குநராக இருந்தால் நான் மலைக்கல்வி ஆசிரியராக இருந்து அந்த நேரத்தில் மலைக்கல்வி ஆசிரியர் இறைவனுக்கு என்ன கிடைத்தது. ஆகவே எல்லா பங்குகளையும் கொண்டு அவர் விடாமல் செய்கிறார்கள். எப்போதும் அந்த பணியை நிறைவாக செய்து வருகிறார்கள். ஆகவே தந்தையவர்கள் எப்போதும் சுறுசுறுப்பாகவே செயல்படுத்துகிறார்கள். இன்னும் பல பணிகளை செய்வார்கள். தந்தையவர்கள் பற்றி பேசும்போது ஒரு நாள் சாப்பாட்டில் பேசினார்கள். அது பேரெடுத்த நெல்சன் பாபாவுக்கு ஓய்வு என்பது இருக்கிறார். சிறிய புதுமை மாநிலங்களுக்கு செல்ல மாட்டார். அந்த அளவு குறிப்பாக இன்னும் பல ஆண்டுகள் பயன்பாட்டுக்காக பணி செய்வார். ஒரு ஓய்வே இருக்காது என்றெல்லாம் பெருமையாக பேசுகிறார்கள். அது இன்றைக்கு மிக சிறப்பாக வந்து நமக்கு அருமையான திருப்பணிகள் வரையறுக்கிறார்கள். நமக்கு ஏற்ற வரைவை கொடுக்கிறார்கள். இந்த ஒரு வரைவையிலே ஒரு நாளில் மிகப்பெரிய திருப்தி அடைந்திருக்கிறோம், மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைந்திருக்கிறோம். அந்த அளவுக்கு நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். ஆக அவர்களுக்கு நம்மை நன்றியை கைத்தட்டி நன்றி பேசுபவர்கள் மிக சிறப்பானவர்களை அவர்கள் காலையிலே பள்ளி சென்று வேலையை கவனிப்பது, அதன் பிறகு வங்கிக்கான தேவைகளை அனைத்து செய்வது, இதை வந்து நம்மை ஆஸ்வதிக்க மிக சிறப்பாக இருக்கிறார்கள். அவர்கள் நான் கொண்டாடி போட்டி மகிழ்வோடு அவர்களை கவலைப்படுத்தி நம்முடைய நிர்வாகிகள் எல்லோருமே சேர்ந்து மிக சிறப்பான ஏற்பாடு செய்து ஒவ்வொரு வருடம் ஒரு விதமான செயல்பாடு புதிய காலம் நடைபெற்று இந்த வருடம் ஆலய மண்டபம், இந்த சுற்றுப்புறத்தில் இருக்கிற படிக்கட்டு இதையெல்லாம் சீரமைக்கிற பணி நடைபெற்றது. மிக சிறப்பாக நம்ம ஊர் சார்ந்த பெரியவர்கள் இதையெல்லாம் கண்காணித்தார்கள். நம் ஊரை சார்ந்த இளம் உள்ளங்கள் மிக சிறப்பாக குறிப்போடு செயல்படுத்தியிருக்கிறார். பொருளாதார அனைத்தையும் திரட்டி மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு கூட மிக சிறப்பாக இந்த கொடியேற்ற திருவிழா நிகழ்வுக்கு எல்லோரும் பேசியிருக்கு. அன்போடு கைகட்டி பாராட்டி வாழ்த்துடன் மாணவர்களும் மிக சிறப்பாக செய்யப்படுகிறீர்கள். மிக அருமையான அவங்களை ஒட்டி உருவாக்கி இசை கேட்டு மிக சிறப்பாக அருமையாக செய்யப்படுகிறார். தொடர்ந்து ஒரு நாட்களும் நீங்கள் சிறப்பாக நன்கு பயிற்சி எடுத்து இன்னும் சிறப்பாக அருமையாக செய்கிற அன்போடு கேட்பது நம்முடைய கைகளை நாம் பாராட்டுகிறோம். மிக சிறப்பாக தொடர்பு பயிற்சி செஞ்சு அந்த சிறப்பாக நல்லா இருந்தாலே அதை முதல்ல நீங்க பாடல்கள் திருப்பணி ஆரம்பித்ததாக நீங்க முன்கூட்டி வந்து எல்லாமே ஆன் பண்ணி செயல்படுறீங்க. நான் பக்கத்துல ஓடி
அனுபவம் பார்த்தீங்களா? நம்ம எல்லாமே அனுபவத்துக்கு கற்றுக்கொள்வோம், எல்லாமே அனுபவத்துக்கு கற்றுக்கொள்வோம். இன்னைக்கு வாய்க்க எல்லாமே அனுபவம் பார்த்து அதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் கூட ஒரு பாட்டு கூட போட்டு பார்த்து நல்லா சிறப்பாக முன்கூட்டியே சிறப்பாக செய்ய உங்களுக்கு கேட்கிறேன். அதன் பிறகு ஆலயத்துக்கு வந்து நம்ம யாருக்கும் பேசக்கூடாது. பெரியவங்க சட்டம் அதிகமாக வருது. ஏற்பு பெரியவங்க அமைதியை பேசக்கூடாது. சின்னவங்க இப்போ இந்த காலத்தில் நம்ம எல்லாம் அமைதியாக அடைக்கணும். சில பெரியவங்க போன் பேசுவாங்க, அவங்களும் பேசுவாங்க, அங்கே இழப்பது கேட்கும். பெரியவங்க அப்படிதான் அது இயல்பு. அதனால ஆலயத்தை பொறுத்தளவு பேசுறது கொஞ்சம் அப்படியே அது பேச அனுபவிக்கிறது. ஏன்னா பேச வேண்டிய செயல்பாடுகள் கொஞ்சம் குறைந்து செயல்பட அனுபவிக்கிறது மேலே சேர்க்கிறாங்க. அதை விட ரொம்ப அமைதியா வேலைகளை நம்ம சிறப்பாக இருக்கும் அனுபவிக்கிறது. கொஞ்சம் ஒரு பேர் வந்தாலும் வெளிப்பாடு அற்புதமாக இருக்காங்க. யாரும் எதிர்பார்க்க கடவுளை பார்த்துட்டே இருக்கணும். கல்விட்டே கடவுளையே பார்க்கணும். யாருமே டிஸ்ட்ராக்ஷன் ஆகக்கூடாது. அது நீங்கள் சிறப்பாக செய்யக்கூடியவர்கள் அவங்க இன்றைக்கு முதல் நாள் கேட்டு மறுநாள் சிறப்பாக நீங்கள் முன்கூட்டியே செய்ய போது பார்த்து கேட்டுக்கிறேன். அன்புக்குள்ளே இன்னைக்கு வந்திருக்க திருப்பயிர்கள் நினைவு மக்கள், பார்வன மக்கள், இளம்பு மக்கள், ரத்னாத மக்கள் எல்லோருக்கும் கைகட்டி சிறப்பாக மக்கள் மிக அதிகமாக வளர்ந்து வருகிறார்கள். அவங்க ஆன்மீகம் பார்க்கும்போது நான் பல வகையில் பேசிட்டு போவேன். பத்மாவ மக்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக நம்மளே வந்துருக்காங்க. ஆண்டிமாவும் அவங்க பத்தாவது ஊர்ல யாருமே இல்லை, எல்லாரும் வந்துருக்காங்க. முன்ன கூட்டேன் அழகாக உட்கார்ந்து நீட்டா சிறப்பாக இருக்காரு. பத்மாவ மக்கள் பல்வேறு தொழில் கொஞ்சம் சிறப்பாக வளர்ந்து வருகிறாங்க. பார்த்து அவங்க எல்லாரும் எடுத்து வந்திருக்காங்க. அவங்க வளர்றப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முன்னாடி பழைய கோயிலுக்கும் 3 கோயில் பார்த்தா கோயில் வளர்ந்து போயிருக்க எல்லாத்துக்கும் கோயிலுக்கு ஆகுது. அங்க பாருங்க டெய்லி செவ்வத்துக்கே எல்லாமே இருப்பாங்க. நான் பழைய கோயில் இருக்கும்போது இதெல்லாம் போகணும் அதெல்லாம் போகணும். அப்போ நான் அப்படிதான் நினைச்சேன். புது கோயில் நினைச்சுட்டு அவ்வளோ பக்தி யாரும் வளர்ந்தாங்க. இப்போ மக்கள் நடக்கும் மாதிரி எல்லா வழிபாடும் இருக்கிறாங்க. அவ்வளோ சிறப்பாக காரியங்கள் எல்லாம் மன்றாட்டு போட்டு பார்க்க போவாங்க. அதனுடைய கூட சொல்லுவாங்க. எல்லாமே சிறப்பாக அருமையாக செய்வாங்க. இன்னைக்கு வந்திருக்காங்க. கொஞ்சம் சிறப்பாக கைது மறைவு 3 கேள்விகள். முதல் கேள்வி சந்தேகங்கள் ரொம்ப சிறப்பான மறைவு. முதல்ல சிரிப்பு புன்னகை சொன்னாங்க. சிரிப்பு புன்னகை பற்றி பழமொழி நீங்க தான் எழுதணும். ஏதாவது பழமொழி நிறைய பழமொழி இருக்குங்களா? சிரிப்பு புன்னகை ஏதாவது பழமொழி நீங்க எழுதணும். இரண்டாவது நன்மை. ஆறாவது நன்மை சொன்னாங்க. இயேசு சென்றிடம்லாம் நன்மையை செய்து கொண்டு சென்றார். பைபிள்ல திருக்குறள் பணிகள் இருக்குது. எந்த அதிகாரம் எந்த வசனம்? இயேசு சென்றிடம்லாம் நன்மையை செய்து கொண்டு சென்றார். எந்த திருக்குறள் பணிகள் எந்த அதிகாரம் வசனம்? அதன் பிறகு ஆபிரகாம் தோற்று இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்வோம்? நாம் இதனுள்ள என்ன கற்றுக்கொள்வோம்? இந்த கேள்விக்கு சிறப்பானவர்கள் நீங்கள் பதிலெழுதி அதனால பேசுகிறேன். எல்லாம் நீங்கள் அன்போடு கேட்கிறேன். தொடர்ந்து திருமண கேள்விக்கான வந்து சிறப்பாக ஆர்வமாக முன்கூட்டி எல்லாத்தையும் தயார் செய்யும். நான் எல்லாத்தையும் நான் கொடுக்கிறோம். இன்றைக்கு எல்லாரும் முன்கூட்டியே தயார் பண்ணிருக்கீங்க. ஒரு வாசகமாக இருந்தாலுமே ரொம்ப முக்கியமானது. ஒரு சின்ன மட்டாட்டம் இருந்தாலுமே ரொம்ப முக்கியமானது. நான் இது லைவ்ல போயிட்டு நேரத்தில் உடனே லைவ் போட்டு தெரிஞ்சதை கூட பார்க்க வாய்ப்பு. உலகளவு போகிறீங்களா? எந்த ஒரு ஆட்களவுல இவ்வளவு தயார் பண்ணி பார்க்குறாங்க, இவ்வளவு தயார் பண்ணி செய்யறாங்கன்னு சொல்லி நாளைக்கு எனக்கு மெசேஜ் வரும். அந்த அளவுக்கு நீங்க சிறப்பாக ஒவ்வொரு நாளைக்கு சிறப்பாக தயார் செய்து உங்களை அன்போடு கேட்கிறது. இறைவன் உங்களுக்கு தொடர்ந்து ஆசிரியர் அன்போடு கேட்கிறீங்க. மக்களே, இதையெல்லாம் ஒன்றிணைந்து முன்பாக ஆட வேண்டும் என்பதை முதல் கவனம் செலுத்தி வருவதில் உங்கள் திருவிழாவில் உங்கள் மகிழ்ச்சியை என்னையும் பங்கெடுக்க செய்து உங்களோடு உறவை புதுப்பீடு செய்ய இந்த வாய்ப்பை கொடுத்த சமூகத்திற்கு நாங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம்.
அறிவித்தது மாத்திரங்கள் பெற்று பொறுமை நிறையான கைமாற்றங்கள் பெற்றுக்கொள்ளவே பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. Hare